11th ஸ்டாண்டர்ட் ஆர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் தரமா எழுதிட்டு வந்திருக்காங்க. நாங்க கொடுத்த எல்லா இம்பார்ட்டன்ஸுமே எக்கனாமிக்ஸ்ல வந்து பசங்க சந்தோஷமா ரிவ்யூ கொடுத்தாங்க. அப்படியே அவங்க எல்லாரும் கேக்குறது என்னன்னா, அடுத்த எக்ஸாமான காமர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் கேக்குறாங்க. காமர்ஸ்க்கும் அதே மாதிரி 90 அவுட் ஆஃப் 50 லாஸ்ட் மினிட்ல படிச்சா கூட 90 அவுட் ஆஃப் 50 உங்களால ஷுவரா எடுக்க முடியும். அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்துலாமா வாங்க. 1 மார்க் சாப்டர் 1ல இருந்து 33 வரைக்கும் இருக்கிற எல்லா 1 மார்க்ஸ் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால 20 1 மார்க்ஸ் எடுக்க முடியும். அதுக்கப்புறம் நாங்க கொடுக்குற அந்த இம்பார்ட்டன்டான 2 மார்க்ஸ், அதாவது இத்தனை சாப்டர்ஸ் இருக்கு, இந்த சாப்டர்ஸ்ல இருந்து நாங்க செலக்டிவா 36 2 மார்க் தரோம். அந்த 36 2 மார்க் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 3 2 மார்க் ஷுவரா அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 3 மார்க் பாத்தீங்கன்னா நாங்க கொடுக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்டான 24 3 மார்க் நீங்க படிச்சீங்கன்னா உங்களால 3 3 மார்க் ஷுவரா அட்டெண்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் கோல்டன் 5 மார்க்ஸ் மாதிரி 25 5 மார்க் தரும். காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 33 லெசன், ஒரு லெசன்ல 2 5 மார்க் 3 5 மார்க் கவுண்ட் பண்ணா கூட கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 70 இருந்து 80 5 மார்க் புக் பேக்ல மட்டுமே இருக்கு. ஆனா நாங்க செலக்டிவா 25 5 மார்க் தரோம். அந்த 25 5 மார்க் படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 3 5 மார்க் அட்டெண்ட் முடியும். இது எல்லாத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 அவுட் ஆஃப் 50 ஷுவரா எடுக்க முடியும். இந்த இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் படிச்சு நீங்களும் நல்ல ஸ்கோர் பண்ணணும்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணி நம்ம இம்பார்ட்டன்ட்கான பிடிஎஃப் வாங்கி நல்லதா ஸ்கோர் பண்ணுங்க மக்களே. அது மட்டும் கிடையாது, 90 அவுட் ஆஃப் 90 நீங்க காமர்ஸ்ல 11th காமர்ஸ்ல எடுக்கணுமா, அதுக்கான இம்பார்ட்டன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதுக்கான வீடியோ சீக்கிரமா வரப்போகுது. பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா இம்பார்ட்டன்ஸையும் வாங்கி நீங்களும் டாப்பரா மாறுங்க. தேங்க்யூ.